தேங்காய் எண்ணெய் விட்டு கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டோம். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணோம். இஞ்சி, பூண்டு இதை போட்டோம். ஸ்லிட் பண்ண கிரீன் சில்லி காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டோம். தண்ணியில் கொஞ்சம் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணியிருந்த உருளைக்கிழங்கு இருந்துச்சு, உருளைக்கிழங்கை போட்டோம். உருளைக்கிழங்கை தொடர்ந்து கேரட்டை போட்டோம். சிக்கனையை ஆட் பண்ணிவிட்டு உப்பு அண்ட் பெப்பர்கார்ன் இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா குக் பண்ணோம். குக் பண்ணதுக்கப்புறம் அது வேக வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கப்பில் 1/4 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி முழுக்க தண்ணி போட்டு அந்த 1 கப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அதை குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதம் இருந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சிம்லேயே ஆட் பண்ணி நல்லா இது எல்லா காய்கறி அண்ட் சிக்கனை வேக வைக்கிறோம். அண்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி உப்பையும் சரி பார்த்துட்டு மூடி வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம சின்னதாக கட் பண்ணி க்யூப்ஸாக வச்சுருந்த வெங்காயத்தை முதல்ல போட்டு அதை ஒரு ஃப்ரைடு ஆனியன் ரேஞ்சுக்கு வறுத்துக்கிறோம். வறுத்ததுக்கப்புறம் அந்த ஆனியனோட கொஞ்சம் கேஷ்யூ, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம கடாயில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டூவில் இதை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் கேரளா ஸ்டைல் சிக்கன் ஸ்டூ.